ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய சில்லி சிக்கன் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் சில்லி சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்துங்க, கமெண்ட் பாக்ஸ் நிரம்பிட போகுது. நானும் ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்டில் சொல்லுங்கன்ற ஒரு ஆறுதலுக்காக கூட ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்லி சிக்கனுக்கும் 65 இருக்க டிஃப்ரென்ஸே தெரியும். ஆனால் எங்கள் ஊர்லலாம் சில்லி சிக்கன் அப்படின்னா அந்த 65 தான். சென்னைக்கு வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் போனப்போ என்ன சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. நான் நார்மலாக சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டேன். 65 வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஏதோ ஒரு கிரேவி மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். சரி, காசு போட்டு வாங்கியாச்சு, இதுக்கு மேலே எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே சாப்பிட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. திரும்ப அதையே என் ஹஸ்பண்ட் வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து இந்த சில்லி சிக்கன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 65 விட இப்போ இதுதான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 65 கடையில் வாங்கிட்டு தான் வந்து சில்லி சிக்கன் வீட்டில் பண்ணுவோம். இந்த டைம் 65யும் நானே வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சிக்கனில் ஒரு எக்கு போட்டுக்கோங்க. எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாக்காக மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அது கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சம் காஷ்மீரி தூளும் கலருக்காக போட்டிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சில்லி வீட்டில் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அந்த டைமில் நான் எக்கு போடல. ஏன்னா ஸ்மெல் எதுவும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து. பட் இந்த டைம் எக்கு சேர்த்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பண்ணுற வேலை ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயத்தை பார்த்தீங்க அப்படின்னா 4ஆக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஏன்னா பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதாக அதோட ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே அதே சைஸில் கேப்சிகமும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஸோ கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கலாம் உப்பு. இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டு. நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சமையல்லாம் நல்லா தான் செய்வார். ஆனால் என்ன, காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்டோம் அப்படின்னா லஞ்சாக தான் வரும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யூடியூப்பில் பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் 2 வீடியோ பார்த்துட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்ப்பார். அப்போ எல்லா வீடியோவையும் பார்த்து தாங்க சமைச்சு முடிக்க முடியும். அதனால தான் அவ்வளோ லேட் ஆகும். சரி, லேட்டானாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறாருன்னு பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனியனும் கேப்சிகமும் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து பண்ணலை. பட் எங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் நூடுல்ஸும் அது கூட தான் இந்த சில்லி சிக்கன் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நூடுல்ஸோட ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் லாங் வீடியோவில் நான் திரும்பவும் அதை ஷேர் பண்ணல. வேணால் அதோட லிங்க் வந்து நான் கீழே தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் ஆட் பண்ணாமே நல்லா தான் இருக்கும். பட் வீடியோவுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடல அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். சமைச்ச அவருக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகலை. பின்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளோ ஸ்வெட்டு. புரியல. உப்பு மட்டும் பாக்குறியா? ஓகே. சில்லி சிக்கனில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, நிறையவே ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ ஆயில் சேர்க்கும் போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் நூடுல்ஸும் சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸோட ரெசிபி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதையுமே பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோடய முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டான vlogல பார்க்குறேன். பாய்.